கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் கூட இந்த 6வது எபிசோடில் நாம் வந்திருக்கிறோம். வேத தியானம் 6வது பகுதியில் திரும்பவுமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் கூட நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தேவன், எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவைகளை சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வேதம் ஆண்டவரே ஒரு பெரிய பொக்கிஷம். இதில் இருக்கிறதெல்லாம் ஒரே நாளில் தியானிக்க முடியாது. ஆனால் எங்கள் தேவர் எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கிறவர்களை சொல்லித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த வேத தியானம் பகுதியிலே நாம் லூசியலை குறித்தும் மிகாவேலை குறித்தும் காபிரியலை குறித்தும் தூதர்களுடைய கூட்டத்தை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இதில் பார்க்கும்போது இந்த லூசியல் என்கிறவர் லூசிஃபர் என்று மாறினான். இந்த ஏல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேவன் என்று சொல்லி அர்த்தம். அந்த எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் தேவன், ஏகோவா என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்த ஏல் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் தேவ தூதர்கள். எப்போ அவன் லூசிஃபராக மாறினானோ அப்போவே என்ன இல்லை, தேவன் அவனோடு இல்லை. இந்த தேவன் என்கிற வார்த்தைக்கும் இந்த ஏல் என்கிற வார்த்தைக்கும் இணைப்பு இருக்கிறது. ஏல் என்று சொல்லும்போது ஏகோவா என்று சொல்லி எபிரேய பதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போனா தேவன் இல்லாததுனாலே இவன் என்ன செய்தான், லூசியேல் என்கிற பெயரை இழந்து லூசிஃபர் என்று மாற்றப்பட்டதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த லூசிஃபரை குறித்து அவனுக்கு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்ல ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவனுக்கு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவனுக்கு பயப்படுறதை விட பிசாசுக்கு பயப்படுறது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இருட்டுக்கு பயப்படுறதுக்கும் பிசாசுக்கு பயப்படுற அளவுக்கும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் அநேக இடத்துல இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். பிசாசை என்ன செய்வோம், எதிர்த்து நிற்போம். ஏனென்றால் அவன் பயப்படத்தக்கவன் அல்ல. அவனுக்கு அத்தனை வல்லமையெல்லாம் இல்லை, அவனுக்கு அத்தனை அதிகாரம்லாம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தரோட கரத்தில் இருக்கிறன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா தெரியும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மோடு தேவன் இருக்கும்போது நம்ம எதை பார்த்து பயப்பட வேண்டாம். சிலருக்கு எலுமிச்சை பழத்தை பார்த்தா பயம், சிலருக்கு தகடு பார்த்தா பயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு மந்திரவாதினா பயம், இருட்டுனா பயம். இப்படிப்பட்ட எல்லா பயங்களையும் தேவர் என்ன செய்தார், நிக்கிரகம் பண்ணபடி தான் பூமிக்கு வந்தார். சிலருக்கு மரண பயம், ஐயோ மரணம் வந்துருமோ, மறிச்சிருவோமோ. இவங்க பயந்து மற்றவங்களெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அப்படி மரண பயம். தேவன் என்ன செய்கிறார், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் இருந்த உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார், மரணத்தை ருசி பார்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எவ்வளோ நல்ல தேவன். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறபடினால நம்ம இந்த லூசிஃபருக்கு அல்லது இந்த சாத்தானுக்கு, இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம். நாம முதல்ல தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது பிசாசு யாருன்னதே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் யார் என்றால் அவர் சர்வ வியாபி. சர்வ வியாபினா என்ன அர்த்தம், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் என்ற அர்த்தம், சர்வ வியாபி. ஆனா சாத்தான் என்ன கிடையாது, சர்வ வியாபி அல்ல. அவனுக்கு எல்லா இடத்துலையும் அவன் நிறைஞ்சிருப்பானா, இல்லை, எல்லா இடத்துலையும் அவனால் நிறைஞ்சிருக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் மாத்திரமே இந்த பூமியிலும் வானத்திலும் சகல இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாமல் ஒண்ணுமே நடக்காது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனா இவன் எப்படிப்பட்டவன், சர்வ வியாபி அல்ல. இவன் என்ன பண்ணுவான்னா பூமி எங்கும் சுற்றி திரிகிறது, ஓடிக்கிட்டே இருப்பான். அது யார் பின்னாடி தான் ஓடுவான், தேவ பிள்ளைகள் பின்னாடி தான் ஓடுவான். அவனுக்கு எப்போதான் தேவ பிள்ளைகளுடைய ரகசியங்கள் தெரியும்னா, எப்போ ஒருத்தரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதோ அப்போதான் அவங்களை குறித்து அவனுக்கு தெரியும். மோசேயை குறித்து 400 வருஷத்துக்கு முன்பதாகவே
தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடி 400 வருஷத்துக்கு பிற்பாடு உன் சந்ததியை நான் மீட்பேன் என்று சொல்லி தேவன் சொன்ன அந்த காரியத்தை கேட்ட அப்புறம் தான் 400 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒரு ரட்சகன் வரப்போகிறான் என்று சொல்லி தெரிந்தது. கதட்டு பரிசுத்த நாம் அது வரைக்கும் தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கிறான். தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டோன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த டைமில் யாரும் பறக்க போகிறாங்க, இவங்களால ஏதோ நடக்க போகுது. அதனால தான் மோசையை கொலை செய்யும்படி அவன் வகை தேடி. அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்போது இருக்கும் என்று சொல்லப்பட்டபடினாலே தான் அவன் என்ன செய்தான், ஓடிக்கிட்டே இருந்தான். கரெக்டாக இயேசு பிறந்தார் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தின் அடையாளங்கள், எல்லா அடையாளங்களையும் பார்த்தோன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இங்கே என்ன செஞ்சுட்டாரு, உலக ரட்சகர் பிறந்துட்டார், தேவன் மனிதனாய் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்தான், அங்கே இருக்கிற ராஜாக்களை ஏவினான், அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை கொலை செய்யும்படி கட்டளை கொடுக்கும். அது வரைக்கும் தெரியாது. தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படாத வரைக்கும் சாத்தானுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் சர்வ வியாபியம் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ ஞானி. இவன் சர்வ ஞானி கிடையாது. இவனுக்கு இருக்கிறதே கொஞ்சம் புத்தி, அந்த கோண புத்தி மட்டும்தான் வருது. ஆராதிக்கிற தேவன் யார்? சர்வ ஞானி. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு தானாக வரும். ஞானத்தை என்ன செய்கிறார்? தேவன் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அவனிடத்துல வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தேவனிடத்துல போய் கேட்டால் போதும். ஞானமே இல்லாத ஆள், புத்தியே இல்லாத ஆளெல்லாம் பெரிய ஆளாக்கிடுவார். மீன் பிடிச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, ஞானி ஆக்கிடுவார். சாலமோனை குறித்து பார்க்கிறோம். அவர் எப்படி ஞானி ஆனாரு? முதல்ல ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாரா? இல்லை, தாவீதுடைய குமாரனாக இருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்தார். அவர் எப்போ அவருடைய காரியங்கள் வெளிப்பட்டது, கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஞானம் எப்போ வந்துன்னா, அவர் எப்போ தேவனுக்காக நிற்கணும்னு சொல்லி ஆலயம் கட்ட ஆரம்பித்தாரோ, தேவன் சகல ஞானத்தினாலும் அவரை நிரப்பினார். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான ஞானத்தை கொடுத்தார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஞானம் எங்கேருந்து வருகிறது? அவருக்கு பயந்தா வரும், அவர்கிட்ட கேட்டவன். இப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவர்கிட்ட கேளு. அது படிக்காத பிள்ளையா இருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், குறைவில்லாமல் கொடுக்கிறவர், பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிற தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவரார். அப்போ அவர் சர்வ ஞானி. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வியாபி. அது மாத்திரமல்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ ஞானி. பிசாசுக்கு ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது. அவன் அறிவிலே குறை உள்ளவன். அவனுக்கு புத்தி கிடையாது, அறிவு இருக்கு, கொஞ்சம் கொடுத்துருக்கு, தேவன் கொடுத்துதான் இருக்கு. ஆனால் குறை உள்ளவன். அவன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் பிளான் பண்ணுவான். அவன் பிளான் எல்லாம் தேவன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். மோசையை கொலை செய்ய தான் அவன் எல்லாம் கட்டளையை பிறப்பித்தான். அதே மோசையை எந்த இடத்துல கொலை செய்ய தேடினார்களோ அந்த இடத்துல அந்த ராஜா வீட்டில் வைத்தே தேவன் வளர்த்தார். அதனால தான் தேவன் சர்வ ஞானி. அவனுடைய ஞானத்தை கர்த்தர் அபத்தமாக்கினார். ஞானிகளுடைய ஞானத்தை அவர் என்ன செய்கிறாராம்? பைத்தியமாக்குகிற தேவன். கதட பரிசுத்த நாமத்தில் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், நம்ம விரோதமாக எத்தனை பேர் செய்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், அநேக இடங்களை செய்கிறாங்க. அந்த ஞானத்தை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? பைத்தியமாக்குகிறார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லவர். அவருடைய ஆல்மைட்டி என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். சாத்தான் சர்வ வல்லவர், வல்லமை இருக்கு, ஆனால் சர்வ வல்லமை இல்லை. தேவனாலே மாத்திரம்தான் சிருஷ்டிக்க முடியும். தேவனாலே மாத்திரம்தான் ஒருத்தரை உருவாக்க முடியும். தேவனாலே மாத்திரம்தான் அந்த மனிதனை அல்லது மனுஷியை அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியும். அவர் என்ன செய்ய, அவருடைய ஞானத்தை குறித்து, அவருடைய அந்த சர்வ வல்லமை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ மீன்களுக்கு போஷிக்கிறார், கடலில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்களை போஷிக்கிறார், எத்தனையோ ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறார், எத்தனையோ மனிதர்கள், பூமியில் இருக்கிற மனிதர்களை போஷிக்கிறார், காட்டு மிருகங்களை போஷிக்கிறார். ஒன்னொன்னு அவர் செய்கிறது தான். ஒருவேளை நாம் எத்தனையோ முறை இது நடக்குமா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் யோசிக்கும் போது கூட அதை செய்கிறார். நமக்கு என்ன செய்கிறார்? இல்லைன்னு நினைக்கும் போது தான் பிரியாணியாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை உடுத்து வைக்கிறார். அவர் சர்வ வல்லவர். ஆனால் இவன் சர்வ வல்லவன் அல்ல. எனக்கு வல்லமை இருக்குது. இந்த கொஞ்சம் வல்லமையை பார்த்து பயப்படாதீங்க. தேவன் மகா பெரிய தேவன். அதனால் இவனுக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவைக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.